வெள்ளிக்காட்டு வேலெடுத்து வெள்ளிக்காட்டு வேலெடுத்து எம்புறவி சின்னங்க நீங்க வேட்டைக்கு போகும்போது உங்களுக்கு நான் ஒரு வேட்டை செய்யணும்னு அண்ணா நீங்க வீடு வந்து சேர்வீங்கன்னு வீடு வந்து சேர்வீங்கன்னு எம்புறவி சின்னண்ணா ஐயண்ணா வெள்ளிக்காட்டு மலாத்தி பொன்னி வளநாட்டு மாலில வீதியில வச்சு நின்ன வீதியில வச்சு நின்ன ஒரு வேட்டை செய்யாம அண்ணா நீங்க வீடு வந்து சேராம வீடு வந்து சேராம அண்ணா அந்த வெள்ளிக்காட்டு மலாத்தி எம்புரன் சின்னண்ணா வீதியில விட்டாருஞ்சா வீதியில விட்டாருஞ்சா எம்புரை அண்ணா நீங்க வேடி எடுத்து அண்ணா நீங்க தருமார்வாட எம்பெடுத்து தருமார்வாட எம்பெடுத்து இந்த ஒன்னிவள நாட்டுல நீங்க சண்டைக்கு போகும்போது சண்டைக்கு போகும்போது எம்பொரு சின்னண்ணா உங்களுக்கு ஒரு சண்டை செய்ப்பீங்கன்னு நீங்க சமக்கம் வந்து சேவீங்கன்னு சமக்கம் வந்து சேவீங்கன்னு அண்ணா நான் தங்கத்தாட்டு மாலாத்தி பொடிவள நாட்டு தடத்தீர வச்சு நின்ன தடத்தீர வச்சு நின்ன எம்பொரு சின்னண்ணா வீரமலை காட்டுல உங்களுக்கு ஒரு சண்டை செய்யாம நீங்க சமக்கம் வந்து சேராம சமக்கம் வந்து சேராம எம்புரவி சின்னண்ணா ஐயண்ணா தங்கத்தாட்டு மாலாத்தி இந்த பொன்னி வளநாட்டம் தடத்தீல விட்டாரிஞ்ச தடத்தீல விட்டாரிஞ்ச எம்புரவி அண்ணா நீங்க பொன்னி வளநாட்டுல இருக்க வரைக்கும் ஐயோ நான் தங்க வாழச்சு எம்பரவி சின்னண்ணா அந்த தாரா தொட்டில சங்கரண்ணா நீங்க தாராபூ மெத்தாயில தாராபூ மெத்தாயில எம்பரவி சங்கண்ணா நீங்க சங்கரண்ண சாஞ்சிருந்தா சங்கரண்ண சாஞ்சிருந்தா எனக்கு ஒரு தங்கோராயிட்டரி எனக்கு தனிக்காதோ பக்கரி தனிக்காதோ பக்கரி அண்ணா நீங்க சங்காரண்ணர் ஓய்மடியோ நான் இன்னைக்கு தங்கோராய் கடந்து நான் தனிக்காதோ பக்காடந்த தனிக்காதோ பக்காடந்த அண்ணா நீங்க ஒரு பொண்ணு வாழச்சு உங்களுக்கு ஒரு பூவாரா தொட்டி செய்து பூவாரா தொட்டி செய்து அண்ணா ஒண்ணா நீங்க பூவாரா தொட்டில நீங்க பூளா பூ மெத்தாயில பூளா பூ மெத்தாயில எம்புறவி பொன்னேரண்ண சாஞ்சிருந்தா பொன்னேரண்ண சாஞ்சிருந்தா அண்ணா எனக்கு பொண்ணு ராயிட்டரி எனக்கு புது காந்தோ பக்கரி புது காந்தோ பக்கரி ஐயோ அண்ணா நீங்க பொன்னாரண்ணர் போய் மாடியோ இந்த ஒன்னி வளநாட்டு பொண்ணு ராயிட்டடந்த நான் புது காந்தோ பக்காடந்த புது காந்தோ பக்காடந்த என்று தங்கம் பருவதாபத்திரியாவளா சிறங்கன நிக்கரைய விட்டத்தானே அண்ணா அண்ணா Ah
அண்ணா 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 என்று கால் போன மூக்களை மேற்கு முகமாகத்தானே தெற்கு முகமாக திரும்பி வரும்போது ஈங்கொரு ரங்கவர இருந்து பரந்தாடி கிடந்த வீரமல பாளையத்தை அடைந்தாள். வீரமல பாளையத்தை ஆடுமார்களை மேய்ச்சி செக்கன நாக்கிரை கண்ணுகின்றார். மலங்கு மரத்தடியதானே முடியாம அழுகிற போது ஐயோ யாரு வெத்த குஞ்சரமோ யாரு வெத்த குஞ்சரமோ அப்படி அழுது புறம்பி வருகுது. யாரம்மா எந்த ஊரு எங்கு வந்தாய் எங்க இப்படி அழுது வராய் யாரம்மா நீங்க? ஐயோ அம்மா எங்க ஊராடுதானே ஆனாடு கோணாடு அழகு ஒண்ணி வளநாடு சிலிக்கம்பூடி ஊரு சின்ன பொன்னியா வளநாடு தாய் பேர் தகப்பன் பேர் குன்னடையா தாய் பேர் தாமரையானவங்க. நாங்கள் 3 மக்களாக பொன்னர் சங்கருடைய தங்கை நான். அண்ணமார்கள் வேட்டையின்னு வந்த பக்கம் மனைகள் வந்து சேர்ந்தது சண்டையின்னு வந்த பக்கம் சமுக்கம் வந்து சேரலை. அண்ணமார்கள் மாண்ட செய்தியாக தெரியுதுங்கள் ஐயா. மாண்ட படுகளத்தை தேடி தங்கால் வீரமலை காட்டை நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன். பெண்ணே ஒரு பந்தபாசமனை இப்படி என்னவா இருக்க வேணும்? அண்ணன் கூட தக்காரம்னா தங்கச்சி நீ தேடி வந்தார் சொன்னா சரி. வீரமலையில் சொன்னா ஈப்பூந்தாலே இறகொடியும் இருளோங்கி சிறைவனம் சரி. உறவி அண்ணமாரை நீ எப்படி காண்பாய்? ஐயா என் உயிரை பணிய வைத்தாவனும் எங்க அண்ணமாருடைய முகத்தை பார்க்காமல் நான் வளநாடு திரும்ப மாட்டேன் ஐயா. ஐயா ஆனால் இன்னைய பார்த்து சாப்பிட்டு 5 நாள் ஆயிருக்கு மாட்டு தெரியுது. எங்க வீட்டு பசுமாட்டு பால் கச்சம் இல்லை என்பாங்க. பால் குடிச்சு பசியாரி போகலாம் பாரும் அம்மா. கண்ணில் பார்க்காததானே ஐயா நானும் பாலே மறந்த மடபோம். ஐயோ நாம் பசிதா வந்திரம் மடபோம் பசிதா வந்திரம் மடபோம். ஆனால் செல்லாண்டி என்னுடைய செப்பியப்பட்ட எங்கிட்ட இருக்கிறது. அண்ணமாக உயிர்ந்தால் அதை திரும்ப வந்து வாங்கிக் கொள்கிறேன். இல்லை என்றால் இந்த இறந்த நாளாகத்தானே வருட முறையை விழாவாக கொண்டாடி வாருங்கள் கொடுக்கும் போது அம்மா இவ்வளவு பெரிய பொறுப்பை கொடுக்கிறேன். நான் என்ன செய்வதென்றான் அண்ணமார் உயிருந்தால் திரும்ப வருகிறேன். இல்லை என்ன நான் தட்டு மடைஞ்சவ கசப்பு சாடாக என்று சொல்லிவிட்டு அந்த வீரமன பாளையத்தை கடந்து அண்ணமார்களை தேடித்தானே அந்த வீரமனக்காட்டில் அந்த விடர்மானது வர 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 தங்காலுக்கு என்று தேடி துளாய் வரும்போது பெண்முடை கருகாமல் வரும்போது நடக்க முடியாமல் தங்காமலம் கிழவ மரத்தலையில் அமர்ந்து ஐயோ அண்ணா நான் எங்க இன்னும் தேடுவேன் ஐயம் போறப்ப நடக்க முடியாம மலங்கிழவ மரத்தில் அமர்ந்து அண்ணா 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 நீங்க போற தடம் மாதிரியே என் பொருளாத அண்ணர்களே போயிருக்கின்ற வரியே மரியோ அண்ணா நீங்க போயிருக்கின்ற வரியோ நீங்க தங்குமிடம் மாறியே வெள்ளச்சமுத்தாடி சஞ்சரிக்கின்ற வரியே மரியோ சங்கரிக்கு எந்த வரியோ அண்ணா உங்க பல்லாக்கு போனதாடோ என் பொல்லாதே பாதமாயிரியே போனதாடோ ஐயோ உங்களுக்கு பாத தெரியலையே தங்காவரை ஒத்த குரலம் தமிழ் அழகும் போது
ஈசனுடைய மனைவி ஈஸ்வரி என்றால் ஆண்பாதி பெண்பாதி அறியுத அக்காண்டி மாதாவாத்தானே தவம் இருக்கிறார் வெண்முடி தவசரதானே தாய் பெரியக்காண்டி பார்த்தா யாரோ நரகஜம் ஒண்ணு அண்ணா 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 அழுது வந்து மந்தி கூட்டங்களை அனுப்பினார். போன மிருகங்கள் திரும்பவில்லை. தங்கால் எழுவதற்கான அதுவும் சேர்ந்து அழகிறது. கரடி அனுப்புனா சிங்கத்தை அனுப்புனா கரடி சிங்கத்தை அனுப்புறா. போன மிருகங்கள் திரும்பவில்லை. அழுகுற சத்தம் நிற்கவில்லை. யாரா இருந்தாலும் ஜெண்டா கல்மணம் கொண்ட மகாமுனி அனுப்பினார். யாரா எனக்கு அடிச்சு கொண்டு போட்டுவான். மந்தை கூட்டங்களும் அந்த தோழிகளும் போன பின்னங்கள் எல்லாம் அழுகிறத கண்டு கண்டு மகாமுனியும் தானே கிட்ட நெருங்க முறை வேகா சுடலும் சாகாவரம் பெற்றவள் என்பதால் தங்காலை பெரிகாண்டியம் அழைத்து வந்தது. ஆதி காலத்தை பரமம் விட்ட சாபம் அப்படி காராளர் பெண்ணாக பிறக்க வேண்டும். இந்த ஆண்பாதி பெண்பாதி எப்ப எனக்கு நிமோசனமாகும் கேட்க காராளர் பெண்ணாக பிறக்க வேண்டும். கானகத்தில் அழுது வர வேண்டும். அழுது வந்தவ கண்ணீர் வந்து ஆனா எப்படி பெண்ணு கொள்வாய் என்று சொன்னான். அதே பிரகாரம் தானே தங்கம்பல்லான அரளவகனரை மாலவாற்று அழுது உரம்பி வரும்போது வந்து பார்க்க தங்காலுக்குத்தானே புறம் மிருகங்களத்தனையும் தானே ஒரு அடையத்தாங்கள் போருக்கு மக்கள் போருக்கு தங்காலை பெரிகாண்டியம்மன் அழைத்து வந்தது. பெரிகாண்டியம்மனை கண்ணார கண்டாள். தங்கா வருவதாவது ஐயோ எம்புறவை அண்ணமாக பண்ணி போர்ந்து வந்த பக்கம் ஆண்டு அண்ணனை தேடி வந்தா. இது ஆம்பளைன்னு கூப்பிடக்கலாம். பொம்பளைக்கு இந்த போட்டாவில் எப்படி பாதி ஆம்பளை பாதி பொம்பளை அது மாதிரி கால புடிச்சு கதறி எழுதாள். நான் என்னவென்று சொல்வேன் அம்மான்னு அழகிறவோ தங்காய் கண்ணீர் போய் பாதத்திர விலகை ஆனா எப்ப பெண்ணுருவம் கொண்டாள். ஆயினும் மேலந்தீவே ஏக வெஷ்டி போனூரா ஈஸ்வரனை ஏக வெஷ்டி போல் ஈஸ்வரனை போலிருப்பாள். அந்த தீபம் ஒன்று கையிலேந்தி சூலம் ஒன்று கையிலேந்தி இருக்கும் தருவாயிரே. சரி அப்பொழுது தங்கா வருவதாவது யாரு பெற்ற குஞ்சரமோ அழுது வருவது அம்மணி நீ யாரம்மா எந்த ஊரு எனக்கு சாம நிமோசனமானது. அம்மா தாயே பொன்னி விளையாட ஊழ்வழிய பொன் செய்வீங்க தாய் பேர் தாமரையா தகப்பன் பேர் உன்னுடையாருங்க. எங்க அண்ணன் கூட்ட பொன்னர் சங்கருங்க பன்றி மேல சண்டை என்ன படலாட்டி போனாங்கோ கும்பம் மேல் சண்டை இன்னும் கூட்டமிட்டு செத்தார் வீழச்சாரோ செதி தெரியிலிங்கோ மண்டர் வீழச்சாரோ மறுவேட்டே. ஆனால் மும்புறவி அண்ணமா என்று தெரியாது பெண்ணே. ஆனா பரிகளை காட்டுறதானே சரி 2 நாள் 3 நாளாக போர் போர் என்று போர் செய்து பல்லாயிரக்கணக்கான பிணக்குயிலும் வேடுதலங்களால் ஒருபுறமாக கிடக்கிறது. மும்புறவி அண்ணமார்கள் தானே வீரமரக்காட்டிலே சரி மின்முது காட்டித்தான் மாண்டிருக்கிறான். வீர போர் செய்து வீரமரணம் வந்து விட்டார். சரி ஆனா மாண்டவர்களை போய் பார்த்து நீ என்ன பண்ண முடியும்? அம்மா தாயே ஏதோ 3.25 நாளைக்கு மட்டும் வரமாங்க வரமா இங்க கொடுங்க அம்மா தாயே. அண்ணன்மார்களைத்தான் ஆயுள் காலம் இன்னும் 3.25 நாளை பாக்கி இருந்தால் வருகை தருகிறேன். சரி என் அவசர உட்காரு என்று தங்காலை பெரியகாண்டியம்மன் தபாலை உட்கார வச்சு அந்த தாயி பெரியகாண்டியம்மன் ஈசனவாதாடி அண்ணமகளை எழுப்ப வருவா வாங்கி தந்தே பரமனவாதாடி அண்ணமகளை பார்க்க வரா வாங்கி தந்த துப்பட்டு மாண்டவர்கள் சரி பொன்னூசி வஞ்சடு தங்கூசி செப்பூசி செஞ்சடு வாடாமான வடமான வாங்கி கொடுத்தார். இதைய கொண்டு போய் தானே கத்திய புடுங்கிய காயங்களை பொருதி சரி ஓமகுண்டம் அடைந்து ஓமப்புகை உலகெங்கும் வர வேண்டும். சரி என்னோட விளையா தீர்த்தம் விட்டால் அண்ணமார்களை எந்திரிச்சு 3.25 நாளை வாய்மொழி கேட்டுக்க சரிங்கம்மா அப்படி சொல்றவோ சரி அதையெல்லாம் வாங்கி கொண்டு தங்கா புறவிதானே தபசிலிருந்து நேர் கிழக்க வந்தா சரி வரும்பொழுதே தண்ணித்தாக ஏற்பட்டது. அப்பொழுது மாய் ஒரு பார்த்தா சரி
தங்காபுரவே அண்ணனை பார்க்க கூட தங்கா போய் சேர்ந்துருவாளான்னு தெரியுது. ஆம். பானத்தை போட்டான். சரி. நகமரத்தடிக்கு குக்கி எழுததால் குகண்டம் பள்ளம் என்றார். ஏறாச்சே. எழுதுதான் அல்லாகத்துக்கு தன்னிச்சாரா. உண்டாச்சே. அது வத்தாத பொய்க இந்த தமிழ்நாட்டில் வையகத்தான். ஏறாச்சே. முறையான தண்ணி குடிச்சு இவ்வளவு தூரம் வந்தைய தங்கமே நீ தண்ணி கொண்டாந்து என கேட்ட என்ன செய்வதென்று 7 உத்து கூட்டி கரகமாகணும் ஆய்வனை மனதை கரகமாக்கி 7 அடுக்கு திருக்கரக எடுத்தாளா. பாண்டத்திலே மண்பானையில தண்ணி கொண்டு போறத கூட காய்ச்ச போயிடும். வேப்பறைகளை காற்றிருக்கும் வேப்பறைகளை பிடுங்கி வைத்து தங்கம் பருவதாபத்தினா அந்த தங்க விசிறி கொண்டு தங்க தனி கிடத்தை பொண்ணு விசிறி கொண்டு தங்க